கற்பனை கதையில காட்டுக்குள்ள மயில் ஒண்ணு இருக்கு. இந்த மயிலுக்கு தோகையெல்லாம் எதுவுமே கிடையாது. கோழியெல்லாம் இருக்குல்ல சாதாரணமா, அந்த மாதிரி தான் இந்த மயிலும் இருக்கும். காட்டுல இருக்க மத்த பறவைகள் கூட இதை கம்பேர் பண்ணி பாக்குது, நம்ம அழகு கம்மியா இருக்கோமேனு ரொம்பவே வருத்தப்படுது. ரொம்பவே வருத்தத்தோட கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுது. கடவுளும் இந்த மயில் ரொம்பவே வருத்தப்படுறத பார்த்து இதுக்கு காட்சி கொடுக்குறாரு. இப்பதான் இந்த மயில் கடவுள்கிட்ட சொல்லி அழுவுது, காட்டுல எல்லா பறவைகளுமே ரொம்பவே அழகா இருக்காங்க, அவங்கள மாதிரி எல்லாம் அழகா இல்லையேன்னு சொல்லி கேக்குது. இதுக்கு கடவுளும், உனக்கு தோகை இல்லைன்னா என்ன, உன்னால நல்லா பறக்க முடியுதுல்ல, இந்த திறமை போதாதா உனக்கு, இன்னும் எதுக்கு தோகை வேணும்னு சொல்லி அழுவுறன்னு கேக்குறாரு. சரி, இந்த மயில் தான் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுது, இதுக்குன்னு ஸ்பெஷலான விஷயம் ஏதாவது இருக்கணும்னு ஆசைப்படுதுல, அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுக்குறாரு கடவுள். மயிலுக்கும் இப்போ ரொம்பவே அழகான தோகைகள்லாம் வருது. அதுவும் அழகா தோகையை விரிச்சு காட்டுக்குள்ள ரொம்பவே சூப்பரா ஆடுது. இதை மத்த பறவைகள் எல்லாமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சில பறவைகளோ இந்த மயில் கிட்ட வந்து காட்டுலயே நீ தான் ரொம்ப அழகா இருக்கலாம் சொல்றாங்க. மயிலுக்கும் இது எல்லாமே கேட்டு ரொம்பவே சந்தோஷம். வானத்துல ஒரு கழுகு பறக்கிறத பார்த்து இதுவும் பறக்கிறதுக்காக முயற்சி செய்து, ஆனா இதால முடியல. அப்பதான் மயில் நினைச்சு பாக்குது, முதல்ல நல்லாவே பறக்க முடிஞ்சது, ஆனா அழகா இல்ல, இப்ப ரொம்ப அழகா இருக்கும், ஆனா நம்மளால பறக்க முடியல.